ஸோ நல்லா வந்து வெயில் அடிக்குது. ஆனால் வந்து கிளைமேட் வந்து 11 டிகிரி, சரியான குளிருது. நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம 4 பேரும் போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த கடைக்கு வந்து கொஞ்சம் பெரிய கடை. ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது நம்ம அக்கௌண்டன்ஸ் கிட்ட. இந்த ஷாப்லேருந்து நம்ம வந்து இங்கே வந்து சின்ன ஐட்டம் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் தான் இங்கே வாங்குவோம். ஓகேங்களா? வந்து பால் இந்த மாதிரி அவசரத்துக்கு தேவையான மட்டும் தான் இங்கே வாங்குவோம். கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து மற்ற கடைகள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ நான் வாங்க போகல. இப்போ போகிற ஷாப் வந்து ரொம்ப பெரிய ஷாப்பு. இது சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து ஒரு கடல். அது எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பக்கெட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி கடைக்கு தான் போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து டிரைவிங் கிளாஸ்க்கு போகிற ரோடு. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம அக்காமடேஷன்லேருந்து. ஸோ வந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ரோட்டில் நடக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வீட்டு வரமா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் மேக்ஸிமம் நடப்பாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம். ஏன் கரெக்டாக சொல்லணும், நம்ம வந்து ஆப்போசிட் நம்ம டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் நடந்து ஒரு பாதை தான். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு 1 கிலோமீட்டர் வந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு கெஸிங் இருக்கும். പോയിടலாம் അതിന് വേറെ കാര്യം இப்போ லெஃப்ட் சைடில் இல்லை, இதுதான் நம்ம ட்ரைவிங் ஸ்கூல் பில்டிங்கு. ஸோ இங்கே தான் நாங்கள் ரெகுலராக வந்து கிளாஸ் எடுத்துருக்கோம். வேறு സ്ഥലത്ത് ஸோ இது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இது வந்து லிடில். நம்ம வந்து டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம கிராசரிஸ் ஏதாவது கொஞ்சம் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வாங்கிடுவோம். இப்போ நம்ம போகிற ஷாப்பில் வந்து நமக்கு வந்து ரைஸ் வாங்க போகிறோம் அங்கே. ஸோ நம்ம வந்து நம்ம ஊர் ரைஸ், அதாவது இந்தியன் ரைஸ் வந்து இந்த ஷாப்பில் அவைலபிளாக இல்லை, லிடில். ஸோ அதனால தான் வந்து நம்ம டெஸ்கோ அந்த ஷாப் போகிறோம். ஸோ டெஸ்கோ ஷாப் வந்து கொஞ்சம் லாங்கு. நம்ம ரைஸ் வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் அங்கே போவோம். மற்றபடி கிராசரிஸ் எல்லாமே இங்கேயே வாங்கிடுவோம், லிடிலே வாங்கிடுவோம். இது பெடஸ்ட்ரியன் வாக்கிங்க்கு. ஸோ இங்கே வந்து நடந்து போகிறவங்க, இந்த பக்கம் சைக்கிளில் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறானுங்க இங்கே பாருங்கள். சிம்பிளாக வந்து கண்ணாடியிலே வந்து போட்டு ஒரு சேரை போட்டு வச்சிட்டாங்க, அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நண்பர்களே, ஸோ இதான் வந்து நம்ம வந்து டெஸ்கோ ஷாப்பிங்கு. ஸோ உள்ளே தான் வந்து நம்ம உள்ளே போகிறோம். நம்ம தேவையான திங்ஸ் இங்கே தான் வந்து பிக்கப் பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி. இது உள்ள எல்லாமே இருக்கும். ஃபுட் கோர்ட்டு, ஸோ நிறைய ஃப்ளவர் ஷாப், பொக்கே ஷாப்லாம் இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ரைட் சைடு இருக்கிற காலம் எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் தான். இல்லை, எல்லாமே இப்போ ஸ்வீட் ஐட்டம் தான் வச்சுருக்கானுங்க. அதுவும் சென்ஸ் தான் இருக்குது. நாங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் உள்ளே வந்தாலும் வந்து நாங்கள் முதல்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஏரியாவுக்கு வந்துடுவோம். ஓகேண்ணா? ஸோ அது பழகிடுச்சு. ஸோ வந்துட்டோம் அப்படின்னா வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது, ஸ்நாக்ஸை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே சாப்பிட முடியாது, பில்லிங் பண்ணி தான் சாப்பிட முடியும். இதோட காஸ்ட் வந்து 1799 போட்டிருக்கு. காம்பெல்லாம் அதிகமாக இல்லாமல் வெயிட் போட்டு பார்க்கலாமா?
230 grams. ஒன்று போட்டால் ஒரு 50 grams 250 grams வந்துடும். அந்த சைடில் இருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு முள்ளைங்க எடுத்தால் ஒரு வாரம் சேர்ப்பாங்க. சரி 350 ரூபா ஒன்று 590 ஏதாவது ஒன்று வைக்கலாம்னா என்ன டைப் இருக்குல்ல பீட்ரூட் எடுங்க ஒரு கிலோ பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி இருக்கலாம் ப்ரோ. ரூமில் நம்ம 3 பேர் சேர்ந்து தான் வந்து சமைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஷாப்பிங் பண்ண வந்தோன்னா நாங்கள் 3 பேர் மழை வந்துடுவோம். அப்படி இல்லைனா யாராவது 2 பேர் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணுவோம். மூணு குடை மிளகா ட்ரிபிள்னா எது ப்ரோ? மஷ்ரூம் இல்லை நான் எடுத்தேன், அதெல்லாம் அதில் வச்சேன் ப்ரோ. மிளகா 181 ஒரு பீஸ். அது ஒரு பீஸ் 189. அங்கே வந்து 179. ஆப்பிள்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 350 ஃபாரண்ட் ஓகேங்களா, 359 ஃபாரண்ட்டுக்கு 1 கிலோ. ஸோ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு கிலோ எடுத்துருக்கேன். அந்த பக்கம் பன் ஐட்டம், ப்ரெட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்வீட் ஐட்டம், கேக் மாதிரி ஐட்டம்ஸ். இந்த நிறைய போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ தான் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டு கூகுள் லென்ஸ் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுப்போம். ட்ரான்ஸ்லேட் கொடுத்தோன்னா அது பாருங்கள், சூப்பர் ஸ்ட்ராங் ஆஃபர் ஈவன் வித்தவுட் கபோர்ட் வித்தவுட் கிளப் கார்டு ஒன்லி இன் ஏப்ரல் -20%. ஸோ ஏப்ரல் மாதத்தில் மட்டும் அவங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கான். கெட்சப்பு, சிப்ஸு, தேன் மாதிரி இருக்குது, ஹனி. இது வந்து ஜாம் பாட்டில், ஸ்ட்ராபெரி ஜாம். இங்கே உள்ள எல்லாருமே வந்து இங்கிலீஷ் வந்து சுலபமாக பேச மாட்டாங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வச்சு நம்ம தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாங்குறோன்றது பாருங்கள். Mennyi ideig érvényes ez a 3000 rúpia ebből a SIM-BB-ból, meg tudná mondani? A felhasználást követően, az aktiválást követően 5 napig érvényes itt Magyarországon, tehát belföldön belül. 6000 forint követően 5 napig érvényes belföldön. 6000 forint lebeszélhetősége van, és 10 gigabyte netet tartalmaz. 5 days old. Is it ready? No, sorry.
വാലിഡിറ്റി അപ്പോൾ 5 ദിവസമുള്ളൂ. 3000 ഇത് രാജ്യത്ത് 5 ദിവസത്തേക്ക് സാധ്യതയുള്ളതാണ്. കൂടെ 600 அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தான் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. இதில் வந்து நம்ம தான் வந்து நம்ம பெரிய நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் போட்டு நம்ம வந்து வாங்கி தெரிஞ்சுக்கலாம். ഓക്കെ താങ്ക് യു. என்னாச்சு? 2 രൂപയ്ക്ക് സിം ഉണ്ടായിരുന്നു. നമുക്ക് അത് എടുത്തിട്ട് എടുത്തുണ്ടാവും. അല്ല ഇനി വരും, വേറെ എവിടെയെങ്കിലും വരുമ്പോൾ നോക്കും. താങ്ക് യു പ്രസന്ന. Have a nice day. യു ടു. യുവർ ഗുഡ് നെയിം പ്ലീസ്? Gabi. 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 எவ்வளோ ப்ரோ? அதுக்கு வந்து 3000 இருக்கு. அது 600 இதுக்கு கால் பண்ண முடியும். நம்ம 3000 ஃபாரின்ட்டுக்கு 10 ஜிபி கொடுக்கலாம் 5 நாளைக்கு. நம்ம 6000 கொடுத்துவாங்க. நல்ல நம்ம 3000 கிரெடிட்டில் வந்துச்சுல அமௌண்ட்டு. இது 399. 2 எடுத்து കഴിഞ്ഞാൽ 1 ஃப்ரீ. അപ്പോൾ ഇത് എടുത്തിട്ട് നമുക്ക് ഇപ്പോൾ ഉച്ചയ്ക്ക് കഴിച്ചിട്ട് പോയാലോ? லஞ்ச் ഓൾറെഡി അത് എടുത്തിട്ടുണ്ടല്ലോ. அதை வச்சிடலாம். എടുത്തു അത് സെപ്പറേറ്റ്. அதை வச்சு அவனும் ஏதோ வேண்டாம். ரூமுக்கு போயிட்டு அதை தவாவில் சூடு பண்ணால் அது சூடாகிட போகுது. இது சொல்கிறேன். ஓகே. இப்போ இதில் எது வேணும் உங்களுக்கு? பிஸாவா? இதுவா? இது நினைக்கோ உனக்கு எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அது எடுத்துக்கோங்க. அது சீஸ். அது இது சீஸு ஸ்பைஸு. இதுவும் சீஸில் இருக்கு. சீஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அது இது ഇതായിട്ടോ ഇതായിട്ടിട്ട് ഇത് മെസ്സിൻ്റെ ഒരു അരിയുണ്ട്. അതെടുക്കും. മറന്നു പോകും. അതാ പറഞ്ഞ ആവശ്യമുള്ളത് അതെടുക്കും. വെറുതെ അവസാനം കട്ടയ്ക്ക് ரொம்ப കാശായതാണ്. தேவையுള്ളത് എടുക്കാതെ. ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கார்டன் கட் பண்ணுற மிஷின்ஸு. ஸோ இந்த மூட்டையில் இருக்கிற ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் தாங்க. சரி, நம்ம ஊரில் இருக்கிற உரமண். ஸோ அந்த உரமண் வந்து நம்ம இங்கே வந்து உங்கள் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து இங்கே விற்கிறாங்க. எல்லாம் வந்து தொட்டிங்க, குட்டி குட்டியாக தொட்டி இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து டேபிளில் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த தொட்டிங்க எல்லாம் எல்லாம் கார்டனிங் ஐட்டம்க்கான ஐட்டம்ஸு. இது பம்பு, ப்ளேன் வாட்டர் பம்ப் 2-in-1 பவர் டூல்ஸ். இது வந்து எல்லாமே வந்து விதைகள் தான், ஓகேங்களா. ஸோ இந்த இந்த இது இந்த இந்த இதெல்லாம் விதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வெங்காய விதை, தக்காளி விதை. ஸோ இங்கே வீட்லேயே வந்து கார்டனிங் வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த விதைகள். ஸோ சூட் கேசஸ் 16,000 ஃபாரின்ட், 17,790 ஃபாரின்ட். ஸோ ட்ராலி பேக்ஸ். நமக்கு வந்து ட்ராக்ஸ் தான் தேவைப்படுது. ட்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்மு. இந்த வின்டருக்கு இந்த குளிர் சத்தியமாக நான் வந்து ஷார்ட்ஸோ இல்லை ஜீன்ஸ் தான் போட வேண்டியதாக இருக்குது. ரேட் வந்து இங்கே இருக்குதுங்க. ஸோ 8,990. ஸோ வந்து ஃபாரினில் 8,990 அப்படின்னு நம்ம ஊர் காசுக்கு 2,046 ரூபா. 2,000 ரூபா கொடுத்து நமக்கு வந்து இந்த ஊரில் இப்போதைக்கு நமக்கு பேண்ட் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வேலைக்கு போய் நம்ம அப்புறம் வந்து என்ன தேவையோ வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து ஜாக்கெட்டு, இந்த ஊருக்கு எவ்வளோ இல்லைங்க? 8,190. இது சிம்பிளாக இருக்கும்.
18% ஆஃபர் இருக்குது. 4500 4590 1000 ஆனால் 1000 ஒர்த்து தான். இப்போ பாருங்கள் ரெண்டு செட் இருக்குது 500. உங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல? பணம் இருக்கா? கார்டு தான். அது இதில் அடிச்சுக்கோங்க. இதில் எனக்கு ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. அதோட பணம் நான் கொடுக்குறேன். மற்றதெல்லாம் ஓகே. ம் ஒரு பில்லான்னு நினைக்கிறேன். இதில் போடலாம்ல? இதில் போடுங்க ப்ரோ. இதில் பார்த்தேன். போடுங்க அப்படியே ஸ்கேனிங் தானே அது போடுங்க. இந்த மிஷின் வந்து செல்ஃப் பில்லிங் கியாஸ்க்கு. ஸோ நம்ம வந்து வாங்கின பொருட்களை நம்மளே வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ கார்டு பேமெண்ட்டோ கேஷ் பேமெண்ட்டோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வேணால் வந்து நம்ம அவங்க பர்சனேஜாக நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. Válassza ki a fizetési módot. A tranzakció befejezéséhez használja a PIN terminált. கையில் கொண்டு வந்த கேஷ்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கார்டில் வந்து இந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கடைக்கு வரும்போது கூடவே நம்ம வந்து ஒரு பேக் கொண்டு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே பேக்ஸ்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி. இது எது ஆப்பிள் யாராவது தெரியுமா? என்னாச்சு? ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த பில்லு தெரிய பேர் கோடை வந்து அங்கே அந்த உள்ள கேட்டில் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வெளியே போகணும். இல்லைனா வெளியே போக முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. இதோட நம்ம நேரம் ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ ரூம் போயிட்டு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பாய். செம குளிராக இருக்குது.